எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கால் கீழ இருக்கிற அந்த பூமி, நாம சுவாசிக்கிற அந்த காத்து, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, தூசியிலிருந்து ஒரு உயிருள்ள கிரகமா மாறின நம்ம பூமியோட பல பில்லியன் ஆண்டு கால பிரம்மாண்டமான பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பிரம்மாண்டமான பயணம் தொடங்க போகுது. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க நம்ம கற்பனையில ஒரு டைம் மெஷின் ஏறி கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னாடி போக போறோம். பிரபஞ்சம் உருவான அந்த தொடக்கத்துக்கே போலாமா? பாருங்க, நம்ம கதை இங்க இந்த பூமியில ஆரம்பிக்கல. அதுக்கும் பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நட்சத்திர தூசியும் வாயுக்களும் நிறைஞ்சிருந்த அந்த பிரபஞ்சத்தோட இருட்டுல தான் தொடங்குச்சு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரியன் அப்போதான் ஒரு இள நட்சத்திரம். அதை சுத்தி ஒரே தூசி கேஸ்னு ஒரு பெரிய மேகக்கூட்டம் புயல் மாதிரி சுத்திட்டு இருக்கு. இந்த மூலப்பொருட்கள்ல இருந்து தான் நம்ம பூமி உட்பட ஒட்டுமொத்த சூரிய குடும்பமே உருவாக போகுது. இப்போதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட். இன்னைக்கு நாம பாக்குற இந்த அமைதியான அழகான நீல கிரகம், அது பிறக்கும்போது கொழுந்து விட்டு எரியற ஒரு நெருப்பு கோலமா இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? அது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். முதல்ல சின்ன சின்ன தூசி துகள்கள் எல்லாம் ஈர்ப்பு விசையால ஒன்னா சேர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த துகள்கள் ஒன்னு சேர்ந்து சின்ன சின்ன பாறைகளா மாறுச்சு. இந்த பாறைகள் எல்லாம் பயங்கர வேகத்துல ஒன்னோட ஒன்னு மோதி ஒட்டிக்கிச்சு. இப்படி லட்சக்கணக்கான வருஷமா நடந்த தொடர் மோதல்களால பயங்கரமான வெப்பம் உருவாகி பூமி மொத்தமும் உருகி போய் ஒரு நெருப்பு கோலமா மாறிடுச்சு. அப்போ பூமியோட வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? 1200 டிகிரி செல்சியஸ். அதாவது எரிமலையிலிருந்து வர லாவா குழம்ப விட பல மடங்கு சூடு. தரேன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா இடமும் கொதிக்கிற பாறைக்கடல் தான். அப்படி ஒரு நரக மாதிரி இருந்த இடம் எப்படி இன்னைக்கு நாம வாழ்ற இந்த அழகான இடமா மாறுச்சு? அதுதான் பூமியோட கதையில அடுத்த கட்டம். பூமி தன்னைத்தானே குளிரூட்டி உருமாத்திக்கிட்ட ஒரு அற்புதம். இந்த டைம்லைனை பாருங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சும் பல லட்சம் வருஷங்கள். 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவாகுது. ஆனா முதல் கடல் உருவாகவே கிட்டத்தட்ட 50 கோடி வருஷம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் முதல் உயிர் உருவாக இன்னும் 20 கோடி வருஷம். பாத்தீங்களா, எல்லாமே ரொம்ப மெதுவா நிதானமா நடந்திருக்கு. இந்த பெரிய இடைவெளியில தான் பூமியோட தலையெழுத்தையே மாத்தின பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல மில்லியன் வருஷங்களா பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சது. மேல இருந்த அந்த உருகிய பாறையெல்லாம் இறுகி ஒரு ஓடு மாதிரி, அதாவது நம்ம பூமியோட முதல் தரைப்பரப்பு உருவாகுச்சு. அதே நேரத்துல விண்வெளியில இருந்து பனிக்கட்டிகளோட வந்த விண்கற்கள் கோடிக்கணக்குல பூமி மேல மோதிச்சு. அது கொண்டு வந்த தண்ணி தான் இன்னைக்கு நம்ம பாக்குற கடல்கள். எரிமலைகள்ல இருந்து வந்த புரையும் இந்த நீராவியும் சேர்ந்து பூமியோட முதல் வளிமண்டலத்தை உருவாக்க ஆரம்பிச்சது. அப்போ இன்னைக்கு நம்ம வரைபடத்துல பாக்குற மாதிரி ஆசியா, ஆப்பிரிக்கான்னு தனித்தனி கண்டங்கள்லாம் இல்ல. எல்லா நிலமும் ஒன்னா ஒட்டி ஒரே ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் பெருங்கண்டம். சரி, இப்போ நிலம் ரெடி, தண்ணி ரெடி, காற்று கூட கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருக்கு. இப்போதான் நம்ம கதையோட மிக முக்கியமான ரொம்பவே மர்மமான பகுதிக்கு வரோம். உயிரே இல்லாத பொருட்கள்ல இருந்து உயிரோட முதல் துளி அது எப்படி உருவாச்சு? அப்போ இருந்த கடல்கள் ஒரு மாதிரி ஆதிசூப் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல கார்பன், ஹைட்ரஜன் மாதிரி உயிருக்கு தேவையான அடிப்படை வேதிப்பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அப்போ எரிமலைகளோட வெப்பம், வளிமண்டலத்துல ஏற்பட்ட மின்னல், இதோட சக்தியால இந்த சாதாரண கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்து தற்செயலா ஒரு மேஜிக் நடந்துச்சு. அது என்னன்னா, தங்களையே நகலெடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் உருவாச்சு. சொல்லப்போனா வேதியியல் உயிரியலா மாற தொடங்கின தருணம் அது. இதோட விளைவாத்தான் முதல் ஒற்றைச்செல் உயிரினங்கள் உருவாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா சாதாரணமா இருக்கலாம். ஆனா இது பூமியோட கதையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஏன்னா இன்னைக்கு வாழ்ற மரம், செடி, விலங்கு, மனுஷங்கன்னு நாம எல்லாருமே அந்த முதல் செல்லோட வாரிசுகள் தான். நம்ம பயணத்தை பாருங்க. தூசில இருந்து ஒரு கிரகமா மாறி வேதிப்பொருட்கள்ல இருந்து உயிரா மாறின இந்த பிரம்மாண்டமான கதையை நம்ம பார்த்தோம். ஆனா கதை இங்க முடியல. இது வெறும் ஆரம்பம்தான். அந்த ஒரு சின்ன செல்லுல இருந்து எப்படி டைனோசர்கள் வந்துச்சு, எப்படி மரங்கள் வளர்ந்துச்சு, நீங்களும் நானும் எப்படி உருவானோம், இது அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு தொடக்க புள்ளி. யோசிச்சு பாருங்க.